இது வரைக்கும் நீங்க அங்க பாத்துட்டு இருக்கீங்க நிகழ்ச்சியில, அதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நடனம் அல்லது நாடகம் எது சொல்லுவீங்க? வடிவேலு. அவர் பயங்கரமா சூப்பரா பண்ணாரு. அண்ட் he's just, I don't know, எவ்வளவு பயங்கர talented and very entertaining performance by him. உங்க அளவுக்கு யாராவது டான்ஸ் ஆடினாங்களா? அதெல்லாம் இவங்க ஆடி இருந்தா என்ன பாட்டுக்கு நல்லா ஆடி இருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? மேடையில இருக்கீங்க யார் இவங்களா? இவங்க எந்த பாட்டு ஆடினாலும் நல்லா ஆடுவாங்க. நம்பாருங்க எது சொல்லணும். இல்ல இவங்க ஆடினா இல்ல எந்த பாட்டு ஆடினாலும் நல்லா இருக்குங்க. என்ன கேள்வி? சரி நீங்க சொல்லுங்க, சிஷா எந்த பாட்டுக்கு ஆடினா நல்லா இருக்காது? அவங்க பண்ண எல்லா பாட்டுமே எனக்கு ஐயோ பிடிச்சிருக்கு. சிஷா சொல்லுங்க, இவங்க 2 பேர்ல யார் நல்ல நடனம் ஆடுவாங்க? நடனம்னா ஆக்டிங்கா? 2 பேர்ல இது போடுங்க அது போடுங்க. 2 பேர் எனக்கு வேற ஆளு பிடிக்கும். நல்லா இருக்கும் நினைக்கிறீங்களா? என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா என்னோட ஃபேவரட் சாங் அது இப்போ. சோ இவங்க வச்சுட்டு அந்த பாட்டு எழுதுனேன். பாட்டு எப்படி வந்து தெரிஞ்சு போச்சு? இல்ல சும்மா ஒரு விளையாட்டுக்காக இல்லையா? ஐயோ ருசியா ஒரு விஷயம் கிடைச்சது நினைச்சோமே. எழுதிட்டு போலாம். இல்ல தப்பு இல்லையா? ஓகே, அவங்களே கோச்சிக்கல, நீங்க ஏன் ஃபீல் பண்றீங்க? சரி லூசு பொண்ணு, அவங்க லூசு பையன் யாரு? ஏங்க நான் ஒரு லூஸ் பையன் தாங்க. இரியா உன்னை பத்தி சொல்லிட்டு இருக்கேன். அப்பாஸ் வந்து ரொம்ப நல்ல தேங்க்ஸ் சொல்லணும். அவரை பத்தி ரொம்ப பேசுறதுனால ரொம்ப ஆட்ட போட்டார். அப்பாஸ் இதோட கட். நல்லா வெள்ள வெள்ளையர்னு ஸ்டைலா இருக்கீங்க. சரி, நீங்க ஏதாவது மூமெண்ட் ஏதாவது மறந்தீங்களா ஸ்டேஜ்ல? ஒரு மூமெண்ட் மறந்தேன், பட் அது யாருன்னு பெருசா நோட் பண்ணலன்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னொரு மேட்ரு, சிம்பு வந்து ஸ்டேஜ்ல ஆடினது உங்களுக்கு தெரியும், பட் இது ஆர்கனைஸ் பண்ணதுலயும் சிம்புவோட பார்ட் இருக்கு. சோ தேங்க்யூ. இல்ல அது நடிகர் சங்கத்துல கரெக்டா பேசுறவங்க காசே குடுக்கல, ஏன்டா போய் பேசுற? செல்லம் இவரு நீ வேணும்டா செல்லம். என்ன பாட்டு பாடின நீ? நான் பாட்டே பாடல, ஆடினு கேட்டேன். தொட்டு போன நீ பாடின பாட்டு தான். நான் பாடின பாட்டு. சரி பாட்டை பாடி காட்டு. எதுக்கு பாடு 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 பாடு. சன் டிவில பாக்குறாங்க, பாடு. எப்படி என் பாட்டை கேவலப்படுத்துறியா? சரி ஓகே, நீ என்ன மூமெண்ட் தான் மறந்தியா? ஒரு மூமெண்ட் மறந்துருப்பான். ஒரு மூமெண்ட் யார் கூட பேசு? கேர்ள் ஃப்ரெண்ட் தான். கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க, கேட்டுக்கோங்க. நோட் த பாயிண்ட். நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் போச்சியா உனக்கு? சரி விடு. அப்படி யோசிச்சா என்ன பத்தி இப்படி பேசுறீங்கன்னா எனக்கு கவலையே கிடையாது. எனக்கு இருக்கிறதுனாலதான் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அப்படியா? ஆமா, பாருங்க சார், கேட்டுக்கோங்க. நான் இதெல்லாம் கவலையப்பட மாட்டேன். ஜீவா வா மாமா, செல்லோ வா. என்ன பாட்டு? அந்த டைலாமோ சாங்ல வந்து அப்படி என்னங்க இருக்கு? எப்ப பார்த்தாலும் நீங்க அதே பாட்டே ஆடிட்டு என்ன? நம்ம எல்லாம் கூட ஒர்க் பண்ணிருக்கோம். கண்டிப்பா அந்த பாட்டு வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி ஸ்பாட்ல ரொம்ப நல்ல ஜாலியா. சந்தியா பிடிக்குமா? பிடிக்கும். அவங்க கூட ஒர்க் பண்ணதுல ஒரு நல்ல. இல்ல சந்தியா பிடிக்குமான்னு. 8க்கு அப்புறம் ஒரு நம்பர் வருமே, அந்த நம்பரை சொல்லுங்க இங்கிலீஷ்ல. 8க்கு அப்புறம் ஒரு நம்பர் வருது இங்கிலீஷ்ல, அது சொல்லுங்க. இங்கிலீஷ் தெரியாதுங்க, நான் தமிழங்க. அது என்ன எல்லாரும் அவங்க போனை வச்சுட்டு போன் காட்டுறீங்க? என்ன கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான்னு ஒன்ன கேட்க மாட்டேன் நான். போன நான் பார்த்ததே கிடையாது. போன கேட்டேன். சரி ஏதோ சம்திங் பண்ற. சரி ஓகே. சரி நீ ஏதாவது மூமெண்ட் தான் மறந்துட்டேன். நீங்க எதுக்கு அதை ஞாபகப்படுத்துறீங்க? சரி ஓகே. பாவனா, த்ரிஷா, அப்புறம் யாருப்பா ஸ்ரேயா, அப்புறம் வேற யார், அசின், அப்புறம் சதா. இவங்க 5 பேர்ல உனக்கு யார் ரொம்ப பிடிக்கும்? யாராவது ஒருத்தர் தான் சொல்லணும். இந்த அவங்க அப்படி, இவங்க இப்படி, இவங்க எப்படி, அதெல்லாம் நான் கேட்கணும். யாராவது ஒரே ஒருத்தர் தான் சொல்லணும். அதாவதெல்லாம் கிடையாது. அதான் சொல்ல வரேன். மேட்ரஸ் சொல்லு. ஒரு ஹீரோயின், ஒரே ஒரு ஹீரோயின் சொல்லு. உங்களுக்கு யார் பிடிக்கும்? அதெல்லாம் நீ எது கேட்கிற? உங்ககிட்ட கேட்ட கேள்வி சொல்லு. ஆக்சுவலா வந்து எல்லாருக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்கு. எல்லாரும் வந்து அவங்க சைட்ல அவங்க கரெக்ட் பர்ஃபெக்ட்டா இருக்காங்க. ஆனா உனக்கு யாரு பிடிக்கும் அப்படின்னு கேக்குறீங்க. எனக்கு கேள்வி புரியுது. எனக்கு வந்து சொல்லுப்பா. எனக்கு
ஆமா. லாஸ்ட் டைலாக் முடிஞ்சுதா? நீ சொல்லு. எனக்கு உண்மையாவே எல்லாருமே பிடிக்கும். என் கண்ணுல ஏதாவது போய் தெரியுதா பாருங்க. சரி இந்த பசங்க போருங்க, நம்ம கேர்ள்ஸ் கிட்ட போலாம், நம்ம வேலையை பார்ப்போம். இவங்க கிட்ட நான் ஏதாவது பேசினேன்னா அவங்க பயங்கரமா கோச்சிப்பாங்க. ஏன்னா வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா தமிழ்ல ஏதாவது அவங்கள பத்தி நம்ம தப்பா சொல்றோமோன்னு அவங்களுக்கு எப்பவுமே ஒரு நினைப்பு இருக்கு. ஓகே, now tell me how was it? How did you feel about doing this show? I was very happy doing this show. At last we are doing it for the CM and for the producers and the directors, of course. So it was a very great show and everybody was nervous, but everybody, rocked the stage. They gave their best and very good performance. அதாவது நாங்க எல்லாருமே ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணோம். நீங்க தான் சொல்லணும். அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி வந்து சிஎம்காக ஷோ பண்ணதுல அப்படின்னுங்கிறத இங்கிலீஷ்ல ஒரு நேரம் சொன்னாங்க. அவ்வளவு. உங்களுக்கு தமிழ் தெரியும்ல? பாதி தெரியும். பாதி தெரியுமா? அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சரி, நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? நான் ரொம்ப ரொம்ப ஜாலியா இருந்தேன், ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். இது பெரிய ஆனர் இருக்கு. சிஎம் அவங்க முன்னாடி நான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணேன். உங்களுக்கு என்னோட சாங் எப்படி பிடிச்சிருக்கா? என்ன சொல்லலாம், பிடிச்சிருந்ததுங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. அடுத்து லக்ஷ்மி ராய். So what do you feel about the show? Yeah, it was a very successful show and I hope even audience liked it, they enjoyed. It was a very successful show. Thank you. அடுத்து சந்தியா, யார் கூட போன்ல பேசிட்டு இருக்கீங்க? அம்மா பக்கத்துல வச்சுட்டே பாய் ஃப்ரெண்டோட பேசுறீங்களா? அப்பா கூடயா? சரி, உண்மையதான் சொல்லுவாங்க. சரி, நீங்க சொல்லுங்க. நீங்க பாடுனீங்களா இன்னைக்கு? ஏன் பாடல? லேட்டா எடுத்தா. சரி, என்ன டான்ஸ்? டைலாமோ. சரி, உங்களுக்கு அந்த பாட்டு பிடிக்கும்? பிடிக்கும். சரி, ஜீவா பிடிக்கும்? பிடிக்கும். என்ன பிடிக்காது? இல்ல பிடிக்கும். ஐயோ, சரி, ஓகே, பொய் சொல்றாங்க, என்ன உங்களுக்கு பிடிக்காது. சரி, ஷோ பத்தி என்ன? நல்லா வந்திருக்கு. வந்துடுச்சு. ஆமா, ஓகே, நல்லா வந்துடுச்சு. சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு. Hi Samiksha. Okay, what did you do today? I danced. What song did you do? Kodi ada Kodi. What? I don't know. Another? What Kodi? This is Pambu. No. This is not Kodi. What is Kodi then? Kodi is crow. An idiot. I know, yeah, I'm just kidding. Loose paiya. Loose paiyan taga nammala. Seri, okay, how did you feel about the show? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஷோ நல்லா இருக்கு. சக்சஸ்ஃபுல் இருக்கு. இவ்ளோ தமிழ் தெரியுமா? Okay, what else you know in Tamil? What else? நல்ல வேலை பிடிக்காது, பிடிக்கல. லூஸ் பையா, லூஸ் பெண்ணு. ஐயோ, அதான் சொல்றாங்க. You're listening too much to Lucy Penne. That's why you're saying all these things. நான் வந்து அதாவது இவங்களோட ஆட போறேன்னு நான் பயந்துட்டேங்க உண்மையிலே. I'm saying I was really scared that I was going to dance with you. ஏன்னா நம்மள யாருங்க பாப்பாங்க? இவங்க பக்கத்துல நின்னா எல்லாரும் இவங்கள தான் பாப்பாங்க. நம்மள யார் பார்க்க போறாங்க? இல்ல is that the reason? I mean, இது நிஜமா இல்ல. அவர் கூட நீங்க எல்லாம் தெரியும், அது சூப்பர் ஸ்டார், சின்ன சூப்பர் ஸ்டார். ஐ மீன் சைல்ட் சூப்பர் ஸ்டார். ஏன் எனக்கு தெரியும், பிகாஸ் அவர் ரொம்ப நல்ல டான்சர் இருக்கு, ரொம்ப நல்ல ஆக்டர் இருக்கு, நல்ல ஸ்டைல் இருக்கு. எனக்கு தெரியுமா, அவர் ராக்கிங் மேன். நமிதா என்ன பத்தி இதெல்லாம் சொல்லுவாங்க நான் நினைக்கவே இல்லைங்க. நிலா, I didn't forget you. நிலாவை யாராவது மறக்க முடியுமா? Can anyone forget Moon? How can you both leave me? How can you both leave me? Why you want them? How can you forget the other friend? இவங்க எப்பவுமே இந்த பெண்களோட தான் இருப்பாங்க. So how do you feel about the show, The show was very nice. We all worked really hard and it paid off because I think all the performances were brilliant. I saw your performance only was okay. It's okay. Okay. Performance was rocking.
கலைஞர் அவர்களுக்கு திரை உலகின் பிரம்மாண்ட திருவிழா நாளை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:30க்கு உங்கள் சன் டிவியில்.